திருச்சி மக்களுக்காகவே இந்த தீபாவளிக்கு ஒரு குட் நியூஸ் எடுத்து வந்திருக்கேன். அது என்னன்னு தானே கேக்குறீங்க. இனிமே நீங்க தீம் பார்க், அம்யூஸ்மெண்ட் பார்க்னு ஒண்டர்லா பிளாக் தண்டர் எங்கேயுமே போக தேவையில்ல. அதுக்கு பதில் முக்கம்பம் தான் போதுங்க. அட ஆமாங்க, நம்ம திருச்சி முக்கம்புல அந்த கிராண்ட் அண்ட் த்ரில்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் வரப்போகுதுங்க. இதுக்கான ஒர்க்ஸுமே சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தீம் பார்க்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அடங்கும்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த தீம் பார்க்கோட ஹைலைட், நீங்க ஃபேமிலியோட இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் சரி, கிட்ஸோட இருந்தாலும் சரி, உங்களுக்காக தனித்தனி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ரைடு எல்லாமே ப்ரொவைட் பண்ண போறாங்க. அதுவும் உங்களுக்கு வெட் அண்ட் ட்ரை ரெண்டுலயுமே வந்துருங்க. இதுலயும் முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, கிட்ஸுக்கு எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா பக்காவான ஒரு ஹை த்ரில்டு அட்வென்ச்சர் ரைட் எல்லாம் ப்ரொவைட் பண்ண போறாங்க. அது இல்லாம ஃப்ளோட்டிங் டெக்ஸ். இதுலயும் இன்னொரு முக்கியமான ஒண்ணு இதுதாங்க. நீங்க ஹைலைட் கயாகிங், ஜெட் ஸ்கை வரப்போகுதுங்க. கயாகிங் சொல்லவே தேவையில்ல, கேரளால மட்டும் தான் பார்த்திருப்போம். அது இப்போ நம்ம திருச்சியில, அதுவும் காவேரி அதுல பண்ண போறோம் நினைச்சாவே ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெட் ஸ்கை, இந்த ஜெட் ஸ்கை எல்லாம் ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டுலாம் ரேர் தாங்க. அதுவும் நம்ம திருச்சியில இப்ப வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா வரவேற்கலாங்க. அண்ட் அது இல்லாம இன்னொரு ஹைலைட் அப்படின்னா ஜிப்லைன் தாங்க. ஜிப்லைன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆனா இந்த ஜிப்லைன் கட்டாயம் ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஜிப்லைனா இருக்க போகுது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இது காவிரி ரிவர்ல இருந்து கொள்ளிட ரிவர் வரைக்கும் ஒரே ஜிப்லைனா போகதாங்க சான்சஸ் இருக்கு. அப்படி மட்டும் போனால் கட்டாயம் இது ஒரு அடையாளமாவே மாறுங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா லேசி ரிவர் ரைடு. இந்த ரிவர் ரைடுல நீங்க காவேரி ஆர் கொள்ளிடம்லயும் பண்ணலாம், ஆர் ஆர்டிபிஷியல் ரிவர்லயும் பண்ணலாங்கிறதாங்க ஹைலைட். அதை விட எங்க போனாலும் நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டிய பேசிக் திங்ஸ் எல்லாம் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸ்லயே பெரிய டிக்கெட் கவுண்டருங்க, அதை தாண்டி ரிசப்ஷன். அதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஷாப், ஃபுட் கோர்ட், கஃபே, ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர், சேஃப்டி சென்டர், வாட்ச் டவர்ஸ் அண்ட் லைஃப் கார்டு ஸ்டேஷன், உள்ளே ஷாப்பிங் பண்றதுக்கான ஷாப்ஸ்னு இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸோட வரப்போகுதுங்க இந்த ஒரு தீம் பார்க். அண்ட் ஆல்சோ போத் மென் அண்ட் உமன்ஸ் தனித்தனியான ரெஸ்ட் ரூம், தனித்தனியான ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ்னு எல்லா வசதியோடையும் வரப்போகுதுங்க. அண்ட் முக்கியமா இது ஒரு பிரைவேட் செக்டார் தாங்க பண்ண போறாங்க வித் கவர்மெண்ட் ஆர்கனைஸ். அண்ட் திருச்சி மட்டும் இல்லைங்க, இது சென்ட்ரல் ஸ்டேட்ல இருக்க எல்லாத்துக்கும், முக்கியமா டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு தீம் பார்க். அண்ட் மக்களே, இந்த ஒரு தீம் பார்க் வரப்போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி எதிர்பார்க்கறீங்க? அண்ட் ஆல்சோ பர் ஹெட் டிக்கெட் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது மாதிரி மோர் அப்டேட்ஸ்லாம் நம்ம திருச்சி ஹாட் சிட்டி பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.